தமிழ் மாலை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இலங்கை சென்று வந்தேன். இலங்கையில் யாழ்ப்பாணம் போய் வந்தேன். பல்வேறு தீவுகளுக்கும் பயணித்தேன். அங்கு தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு வாழுகிற சராசரி மக்கள் இன்னும் தங்கள் கண்களிலிருந்து அச்சத்தை விடவில்லை. அவர்கள் முன்பை விட இப்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனாலும் வேதனையோடு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யார் 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 துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்று பட்டியல் போட்டு அரசியல் பேசுவதை விடவும் இப்போது உடனடியாக செய்ய வேண்டியது என்ன என்று யோசிக்க வேண்டியது தமிழ் இனத்தினுடைய கடமை. மனிதர்கள் நடந்ததை பற்றியே பேசுகிறார்கள், வெட்கமில்லாமல் பேசுகிறார்கள். நடந்ததை எண்ணி பேசிக்கொண்டே இருந்தால் என்ன பயன் விளைய போகிறது? நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ தவறு செய்தா, நீ தவறு செய்தா, இது நியாயமா, அது நியாயமா, மணிக்கணக்காக பேசலாம். 10 காசுக்கு பயனில்லை. இப்போது சாப்பாட்டுக்கு இல்லாதவர்கள், இப்போது நோய்களோடு போராடுகிறவர்கள், இப்போதும் தங்கள் இருப்பிடத்துக்கு திரும்புவதற்கு பயப்படுகிறவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் சொந்த இடத்தில் குடியேறுவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். இப்போது உண்மையிலேயே என்ன நடந்தாக வேண்டும்? அவர்களுக்கு உணவு, உடை, உறையுள் எல்லாவற்றையும் விட நம்பிக்கை. வாழ முடியும், வாழ முடியும் என்கிற நம்பிக்கை தேவைப்படுகிறது. இப்போது மீண்டும் பல்வேறு அரசியல் பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருப்பதால் அங்கு வாழுகிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு குறைகிறது. உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள், இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனையை மறந்துவிட்டு தங்கள் சௌகரியப்படியே அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, இங்கு பேச 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 அங்கு வாழுகிற தமிழர்களுடைய பாதுகாப்பு உணர்ச்சி குறைகிறது என்பதை முற்றிலுமாக மறந்து விடுகிறார்கள். அவர்கள் எனக்கு சொல்ல சொன்ன செய்தியை இங்கிருக்கிற தமிழர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் தேவையற்ற விஷயங்களை பேசுவதால் அவர்கள் பாதுகாப்பு குறைகிறது, அவர்களுக்கு பயம் அதிகரிக்கிறது. அவர்கள் தேவைகளை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டும் என்றால் சேவை நிறுவனங்களை ஊக்குவியுங்கள். இதுதான் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை. அது என்ன சேவை நிறுவனங்கள்? சமூக பங்களிப்புக்கு செஞ்சிலுவை சங்கம், சேவாலங்கா, இன்னும் பல்வேறு விதமான சமூக சேவை நிறுவனங்கள் அங்கே இருக்கின்றன. ஐக்கிய நாடுகளாலே அங்கீகரிக்கப்பட்டது, அந்த நாட்டு அரசினாலே ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது போன்ற சேவை நிறுவனங்களை பலப்படுத்துவதுதான் உடனடியாக செய்ய வேண்டிய வேலை. சில பகுதியில் நான் பயணித்த போது என் நெஞ்சு நின்று போனது. வழியெல்லாம் குண்டு துளைத்த வீடுகள், ஓடுகள் இல்லை. ஒரே துளை துளை துளையிடப்பட்ட வீடுகளுடைய சாயல். ஆனால் என்ன அழகான மண் தெரியுமா? என்ன வளமான மண் தெரியுமா? எவ்வளவு அருமையான பூமி தெரியுமா? ஆனால் இத்தனையும் போரினாலே வீணாக போய் இருக்கிறது. மீண்டும் அந்த தமிழ் இனம் அங்கே எழுந்து நடமாட வேண்டும் என்றால் அவர்கள் அங்கு குடியேற வேண்டும். அங்கு குடியேறுவதில் என்ன பிரச்சனை? பயப்படுகிறார்கள். தாங்கள் போய் எப்படி அங்கே குடியிருப்பது? அவர்கள் யோசிக்கிறார்கள். உலகெங்கும் இருக்கிற மற்ற தமிழர்கள் இப்போது செய்ய வேண்டிய வேலை என்ன? அவர்கள் குடியேறுவதற்கு சில வசதிகள் தேவை. அங்கே வீடு கட்டிக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கழிவறைகள் வேண்டும், குடிநீர் வேண்டும். அவர்கள் என்ன வேலைக்கு இப்போது போவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு யுத்தத்தினாலே முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் எப்படி சம்பாதிப்பார்கள்? எப்படி சாப்பிடுவார்கள்? அங்கு இருக்கிற பெண்கள், அங்கு இருக்கிற ஆண்கள், அவர்கள் என்ன செய்து அங்கு வாழ்க்கையை நடத்த முடியும்? அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அதை பற்றி உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள், உலகெங்கும் இருக்கிற மற்றையவர்கள் யோசிக்க வேண்டும். அவர்களுக்கு வீடு வேண்டும், உணவு வேண்டும், அவர்களுக்கு தேவையான பொருள்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு 6 மாத காலமாவது அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக தேவைப்படுகிறது. இப்போது அரசியல் பேசலாமா? நாம் இப்போது என்ன பேச வேண்டும்? சமாதானமான, உண்மையிலேயே சமூக சேவை நிறுவனங்களை பலப்படுத்துகிற முயற்சியைத்தான் இப்போது உடனே செய்தாக வேண்டும். ஒரு வேதனையான செய்தியினை சொல்லுகிறேன். அவர்களுக்கு ஏதோ குடியிருப்பதற்கு மண் தரவில்லை என்றெல்லாம் வெளியிலே இருக்கிறவர்கள் வீர வசனம் பேசுகிறார்கள். ஆனால் வெளிநாடுகளில் வாழுகிற உலக தமிழர்கள், வசதியான வீடுகளில் பல இடங்களில் குடியிருக்கிறவர்கள், அவர்களுடைய கிராமங்களிலே இருக்கிற பழைய வீடுகள், குண்டு துளைக்கப்பட்ட வீடுகள், ஓடுகள் பறந்து போன பழைந்த பாழடைந்த வீடுகள், அவற்றை அங்கிருக்கிற தமிழர்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை. ஒரு இனத்துக்கு இது சரியாக இருக்குமா?
அவர்களுக்கு புதிதாக ஒரு வீடு கட்டி கொடுப்பதை விட இந்த வீடுகளை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு ஓடி போனவர்கள், இந்த வீடுகளை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு ஓடி போனவர்கள், இந்த யுத்தத்தில் தான் செத்துவிடக் கூடாது என்பதற்காக வெளிநாடுகளுக்குள்ளே போய் தங்கிக் கொண்டு விட்டவர்கள், இந்த மண்ணிலே இருக்கிற வீடுகளை இந்த யுத்தத்தில் சங்கடப்பட்ட சக இன மனிதன், சக தமிழன், சொந்த தமிழன் அவனுக்கு கொடுக்க கூடாதா? என்னுடைய வீட்டை யாருக்காவது நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், அதை புதுப்பித்து எடுத்துக்கொள்ளட்டும், அவர்கள் அங்கே புதிதாக ஒரு வீடு கட்டி அங்கு இருக்கிற ஒரு தமிழனுக்கு கொடுப்பது என்பது சுலபமான வேலையா? தகரத்தினாலே வீடு கட்டுகிறார்கள், முடியுமா அது? ஏன் நம்முடைய பழைய பாழடைந்த வீடுகளை, இனி நாம் திரும்ப போய் அடைய முடியாத வீடுகளை சேவை நிறுவனங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அங்கிருக்கிற தமிழர்களை வாழ வைக்க முடியாதா? மனம் வரவில்லை. ஆஸ்திரேலியாவிலும் ஜெர்மனியிலும் சுவிட்சர்லாந்திலும் எத்தனையோ நாடுகளிலும் வாழுகிற தமிழர்கள் அங்கிருந்து இங்கே திரும்ப வராவிட்டாலும் குண்டு துளைக்கப்பட்ட பழைய தங்கள் வீடுகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. ஒரு அரை அடி மண் தமிழனுக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. இது இனப்பற்றா? அங்கிருக்கிற மக்களுடைய அந்த துயரங்களையும் கண்ணீரையும் துடைப்பதற்கு இப்போது மிக நல்ல சந்தர்ப்பம். அவர்களுக்கு தேவையானவற்றை உலக தமிழர்கள் கொடுத்து உதவ வேண்டிய காலம் இந்த காலம். வெட்டி அரசியல் பேசுவதால் எந்த பயனும் இல்லை. பல தீவுகளுக்கு பயணித்தேன். என்ன இயற்கை வளம் குழிக்கிற பூமி அது! மீன் வளம், நிலவளம், நீர்வளம், இயற்கை வளம், பனைமரங்கள் சலசலத்து பேசுகின்ற அற்புதமான அந்த அழகு. அங்கிருக்கிற நாய்கள் வெறி பிடித்து போயிருக்கின்றன. ஆம், அவை பிணங்களை தின்று பழக்கப்பட்டு விட்டன. ஒரு ஆட்டுக்குட்டி நடந்து போனால் கூட அதை கடிப்பதற்கு அங்க இருக்கிற நாய் தயாராக இருக்கிறது. அந்த அளவுக்கு ரத்த வாடை அங்க இருக்கிற நாய்களுக்கு பழகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் வாழுகிற மக்கள் எவ்வளவு அச்சத்தோடு இருப்பார்கள்? அவர்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அங்கிருக்கிற அரசோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு மிச்சம் இருக்கிற தமிழர்களை வாழ்விப்பது எப்படி என்பதை பற்றி உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான காலம் இந்த காலம். நான் இலக்கியங்களில் மட்டுமே படித்து மகிழ்ந்த மணிபல்லவம் தீவு, அதை மிதிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. மணிமேகலையிலே சொல்லப்படுகிற அற்புதமான அந்த மணிபல்லவம் தீவு, அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற சின்னஞ்சிறிய ஒரு அழகிய தீவு, அதற்கு செல்லுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம், இலக்கியங்களால் பேசப்பட்ட ஒரு அருமையான இடம். அவற்றை பார்க்கிற போது ஒரு பக்கம் மனம் பொங்கி மகிழ்கிறது, இன்னொரு பக்கம் இன்றைய நிலையை பார்க்கிற போது கண்ணீர் வருகிறது. பல காலமாக மின்சாரம் இல்லை, பல காலமாக அவர்களுக்கு சரியான குடி தண்ணீர் இல்லை. ஏனென்றால் ஒரு யுத்தத்திலேயே முற்றிலுமாக சிக்கிக் கொண்டிருக்கிற மண் அந்த மண். அந்த மக்களுக்கு மருந்து இல்லை, தேவையான மருந்துகள் வெளியிலே இருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இவற்றையெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நாம் வீர வசனங்களை பேசலாம், மணிக்கணக்காக வீர வசனங்களை பேசலாம். ஆனால் ஈர இதயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய நேரம் வீர வசனம் பேசுகிற நேரம் இல்ல, ஈர இதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. மிச்சம் இருக்கிற தமிழர்களை எப்படி வாழ்விப்பது? அவர்கள் வாழ்வதற்கு ஆடுகள் தேவை, கோழிகள் தேவை, மாடுகள் தேவை. அவற்றை கொண்டு அவர்களுடைய பொருளாதார அபிவிருத்தியை செய்து கொள்ள முடியும். கடலில் போய் மீண்டும் மீன் பிடிப்பதற்கு அவர்களுக்கு படகு தேவை, வலை தேவை, பொருளாதார உதவி தேவை. இவையெல்லாம் இருந்தால் மீண்டும் அங்கு இருக்கிற தமிழர்கள் நிச்சயமாக சௌகரியமான, சுகமான, சுகந்தமான ஒரு வாழ்வை பெற முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எல்லோரும் மனசாட்சியின்படி சமூக சேவை நிறுவனங்களை பலப்படுத்தி மனிதநேயத்தோடு மட்டும் அங்கு இருக்கிறவர்களை பலப்படுத்துவதற்கான முயற்சியினை செய்ய வேண்டும். நடந்தவற்றை பற்றி பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நடந்தவற்றை பற்றி பேசுவதால் தீர்வும் கிடைக்கப் போவது இல்லை. அங்கிருக்கிற அரசாங்கத்தை சீன அரசாங்கம் மிகுந்த அளவுக்கு மீறிய நட்புறவோடு கூடிய அரசாங்கமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால் உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் நடப்பு சூழ்நிலையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் எல்லை என்ன என்பதையும் நாம் யோசிக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். சீனாவோடு இலங்கை நெருங்குவது என்பது இந்தியாவினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தானது. எனவே இந்தியா அங்கிருக்கிற அரசோடு ஒத்துழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் வரலாற்று பார்வையோடு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வெட்டி அரசியல் பேசுவதை நிறுத்திவிட்டு சமூக சேவை நிறுவனங்களை பலப்படுத்தி அங்கிருக்கிற மக்களுடைய பொருளாதார வாழ்வு உச்சத்தை எட்டுவதற்கான சேவை நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வீடு கொடுப்பது, மருந்து கொடுப்பது, துணி கொடுப்பது, வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி தருவது, மீண்டும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை தருவது, வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள் தாங்கள் மீண்டும் அந்த மண்ணுக்கு போவதில்லை என்று தீர்மானித்தால் அந்த வீடுகளை அங்கு வாழ விரும்புகிற மக்களுக்கு கொடுப்பது, இவையெல்லாம் உடனடி தேவை. மனிதனாக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்.